இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அகவிலைப்படி உயர்வு வழங்குவதாக அளித்த தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். சென்னை பல்லவன் நிலம் முன்பாக அரசு போக்குவரத்து ஓய்வூதியர்கள் நலமீட்பு சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 109 மாதங்களாக நிறுத்தப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்கிட வேண்டும். ஏப்ரல் 2023 பிறகாக ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பணப்பலன்களை உடனடியாக வழங்கிட வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை 1/4/2023 பிறகு பணியில் சேர்ந்த அனைவருக்கும் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அரசு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் நடைபெற்று வருவதன் காரணமாக பல்லவன் இல்லம் முன்பாக இந்த சாலை என்பது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் என்பது இன்று மாலை 5 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பகுதியில் காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரை நிர்வாண போராட்டமாக அனுமதி கேட்டனர். காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்த நிலையில் தற்பொழுது இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற நபர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நேரடியாக அவர் ஆதரவில் தெரிவித்திருக்கிறார். 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்லவன் இல்லம் முன்பாக தற்பொழுது இந்த அரசு ஓய்வு பெற்ற நபர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.